ஹாய் வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு எங்க போக போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல ஒரு பெரிய மாவட்டம். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம். அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்கிற ஜமுனாமத்தூர் அப்படின்ற ஒரு ஊர்ல, பீமன் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு. அங்க தான் நாம இன்னைக்கு போக போறோம். வாங்க போலாம். இந்த பீமன் ஃபால்ஸுடைய லிங்க் அதாவது லொகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பீமன் ஃபால்ஸ்க்கு போலாம். நாங்க போகிறப்ப லைட்டா மழை வர மாதிரி மேகமூட்டமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாம போய் தான் ஆகணும். அந்த ஃபால்ஸ பார்த்தே ஆகணும்னு நாங்களும் கெளம்பிட்டோம். நாம இந்த இடத்துல 2 ஆர்ச் இருக்கு. அந்த ஆர்ச்லேருந்து நாம உள்ள போனோம். ஜவ்வாது மலை தங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த ஆர்ச்சுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து அங்க ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனோம்னா, பீமன் ஃபால்ஸ் உடைய என்ட்ரன்ஸ் நமக்கு தெரியும். வாங்க. ஒரு வழியா நாம இங்க வந்துட்டோம். இந்த ஆர்ச்சுக்குள்ள தான் நாம பீமன் ஃபால்ஸுக்கு போக வேண்டிய இடம். ஒருவருக்கு ரூ. 20 2 சக்கர வாகனத்துக்கு ரூ. 10 இங்கே அமௌண்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். நாங்கள் டிக்கெட் கேட்டதுக்கு டிக்கெட் இல்லை, அமௌண்ட்டை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. டிக்கெட் கேட்டாக்கா மிஷின் ரிப்பேராக இருக்குது, அதனால் தர முடியல அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, நாம் உள்ளே போனால் போதும் அப்படின்ற ஒரு நினப்பில் நாங்களும் உள்ளே போயிட்டோம். இங்கே தான் பார்க்கு. நம்ம இந்த வண்டியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நாம் அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது பார்த்தீங்களா, பீமன் அருவி அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் பீமன் அருவிக்கு நம்ம போக போகிறோம். ஃபால்ஸுன்னு அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதிகமாக தண்ணி வரணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீரோட்டம் அதிகமாக இருக்கணும், அதில் போய் குளிக்கணும், குதிக்கணும், நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். வாங்க இந்த அருவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி அதிகமாக வருதா கம்மியாக வருதான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. இந்த பாலத்தை கடந்து தான் நாம் அருவிக்கு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ லைட்டாக தண்ணி போயிட்டுருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு தண்ணி ஒரு மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, பார்க்க தானே போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். தண்ணி குறைஞ்ச அளவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, சரி வந்ததுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பார்க்கில் ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே முடிஞ்சால் நல்லா விளையாடுங்க. ஏன்னா ஹைட்லேருந்து இருக்குது. ஹைட்லேருந்து கட்டும்போது ரொம்ப தூரமாகவும் போகும், லாங்காக போயிட்டு வந்துடும். ஸோ அதனால் ஊஞ்சல் நல்லா இருக்குது ஊஞ்சல் விளையாடுறதுக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அருவி பார்த்திங்கன்னா சின்ன அருவி. இதுதான் மெயின் அருவி. மெயின் அருவினா இங்கே தான் லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே குளிக்கணும். பட் கேமரா வந்து அலௌடு கிடையாது. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயே என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மெயின் அருவி. நாம் இங்கேருந்து கீழே போகலாம். வாங்க கீழே போயிட்டு பார்ப்போம். இந்த அருவியில் சவுண்டை கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பக்கத்தில் தண்ணியோட சவுண்டு. இங்கேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி எல்லா மலைகளையுமே நம்ம அங்கே பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ ஷேப்பில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல.
இந்த புது இடத்துல நீங்கள் வந்து குளிக்கிறீங்க, தண்ணியில் இறங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஆழத்தை பார்க்கணும். ஆழத்தை அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் தண்ணியில் இறங்கலாம், குதிக்கலாம் அப்படின்ற வேலையை செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் குதிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அடியில் வந்து கற்கள் வந்து நல்ல பெரிய பெரிய கற்களாக இருக்கும், தலையை முட்டிக்கும், கால் உடையும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இறங்கி ஆழத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குதித்து குளிக்கலாம். ஃபால்ஸ்னாலே அந்த சவுண்டை கேட்டால் தான் நமக்கு அருமையாக இனிமையாக இருக்குது. ஃபால்ஸ்னால் அந்த தண்ணியோட சவுண்டு, குதிக்கிற சவுண்டு, நீரோட்டத்துடைய சவுண்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இந்த பாறைகள் மேலே நடக்கும்போது பாசை பிடிச்சிருக்கும், அதாவது பாசி படிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சாதாரணமான பாறையை வழுக்கிற நிலமையில் இருக்கும். அதாவது வழுக்கு பாறை, சில பாறைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இல்லாமல் இருக்கும், பட் வழுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி பாறைகளும் இருக்குது. தண்ணி பட்டால் இன்னும் வழுக்கும். இதில் பாசி வேறு படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இன்னும் அதிகமாக வழுக்கும். ஸோ கவனமாக இருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேறு, அதாவது சேறு சகதின்னு சொல்லுவாங்க. கீழே குதிச்சோன்னா போய் மாட்டிக்கும், காலு எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி நிலமை இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க, அடிச்சுக்கிட்டு போயிடும், சேறு எல்லாமே போயிடும். மணல் தான் இருக்கும், மணல் வாகன பகுதியாக தான் இருக்கும் இந்த ஆறில். இருந்தாலும் நம்ம புது இடத்துக்கு வரும்போது கவனமாக இருக்கணும். இதுதான் தெளிவாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ இதே ஜவ்வாது மலையில் இருக்கிற புலியூர் கிராமத்தை தாண்டி இருக்கிற ஹிடன் ஃபால்ஸ் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஜவ்வாது மலையில் இருக்கிற ஹிடன் ஃபால்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.